ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 900 வேக்கன்சிக்கு மேலே வந்து அவைலபிளாக இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வகையான போஸ்டிங் கீழே வந்து இந்த 900 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி வந்து என்ன வகையான பதவிக்கெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படி சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வேலைவாய்ப்பு வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 5 வகையான வேலைவாய்ப்பும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிடெக்சர் வந்து 11 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் சிவில் வந்து 199 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா 208 வேக்கன்சி இருக்குது. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் 527 வேக்கன்சி இருக்குது. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 31 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 5 வகையான பதவிகளும் சேர்த்து 900க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து மாற்றுத்திறனாளிகள்னால் யாருன்னு சொல்லி வகைப்படுத்திருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 2 பேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் அதில் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி தான் வந்து இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் சிவில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 வகையான பதவிகளுக்கும் பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடான பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் கேட் இயர் வந்து பொறுத்த வரைக்கும் 2023லேருந்து 2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு இயரில் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷனோடு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க் ஆர் ஈக்குவலண்ட் ஃபார் பேச்சுலர் டிகிரி அண்ட் ஆல்சோ ஃபார் பிஜி டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து சொல்லியிருக்காங்க. நோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்குது அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் ஏஜ் 27ஓட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்கும். ஏஜ் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 2025 செப்டம்பர் 27 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் கிடைக்கும், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற பட்சத்தில் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இது மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட் 28லேருந்து செப்டம்பர் 27 வரைக்கும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அஃபிஷியல் லிங்க் வந்து நமக்கு ஓப்பன் ஆனதும் அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெவல் 1 வந்து குரூப் பேயில் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. அதுக்கடுத்து சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கான எலிஜிபிள்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அவுட் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் டு அப்ளை வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு லிங்க் ஓப்பன் ஆனதும் பார்ப்போம். இப்போதைக்கு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். வேறு எதுவும் இல்லைங்க. ஃபுல்லாகவே வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டீட்டெயில்டான அப்ளை பண்ணுற வீடியோ வந்து லிங்க் ஓப்பன் ஆனதும் பார்ப்போம். தேங்க்யூ.